கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய ஞாயிற்றுக்கிழமையிலே தம்முடைய அருளினால் நம்மை நிரப்பி நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்றார். தென்னிந்திய திருச்சபை வரலாற்றில 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி ஒரு சீர்திருத்தம் நடைபெற்ற ஒரு திருநாள். மார்ட்டின் லூத்தர் அவர்கள், கத்தோலிக்க திருச்சபையின் போதகர், திருச்சபையின் விதிமுறைமைகளுக்கு எதிராகவும் வேதாகமத்தை சார்ந்தும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சீர்திருத்தம் செய்த நாள். ஆகவே அந்த அக்டோபர் 31ஆம் தேதிக்கு வெகு அருகிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமையை சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லி திருச்சபை வரலாறு கையாளுகிறது. இந்த சீர்திருத்தங்கள் 1517 நடந்ததே, அது இப்பொழுது அவசியமா என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சீர்திருத்தம் என்பது அவசியமான ஒன்று. பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்திலே அடிமைகளாக இருந்த மக்கள் அவருடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர், அவருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். மோசே வழியாக அவனுக்கு துணையாக ஆரோனையும் நிலைப்படுத்துகிறார். அங்கே ஏற்பட்ட சீர்திருத்தம் இன்றளவும் பல தலைமுறைகளாக அது கடந்து வருகிறது. ரோமருக்கு எழுதின கடிதத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நீ நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டவனாய் காணப்படுகிறாய். திருச்சபை வரலாற்றில நன்மை செய்வது என்பது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. யோவான் நற்செய்தியில் 18ஆம் அதிகாரத்துல, குற்றமற்றவராக இறைவன் இருந்தார். ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்ள முன்வைக்கிறவர்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் குற்றவாளிகளாகிய நமக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களே, சீர்திருத்தம் என்னிலிருந்து துவங்குவதற்கு, சீர்திருத்தம் நம்மிலிருந்து துவங்குவதற்கு நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், இந்த சமுதாயம் ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட, புத்துணர்வு பெறப்பட்ட, இறைவனால் அஸ்திபாரமிடப்பட்ட ஒரு சமுதாயமாய் காணப்படும் என்பதில் மாற்றமில்லை. சீர்திருத்த ஞாயிறில நான் என்ன சீர்திருத்தத்தை செய்ய போகிறேன்? முதலாவது, நான் என்னை சீர்திருத்த வேண்டும் என்கிற எண்ணங்களோடு அடியெடுத்து வைப்போம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் அடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்திலே கர்த்தாவே எங்களை தாழ்த்துறோம் சாமி. நீர் மகிமைப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சீர்திருத்தத்தில் வெற்றி கண்ட நாங்கள் இன்னும் எங்களை சீர்திருத்திக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே, ஆமென்.